சார், இந்த தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்த பிறகு அதன் மீதான விமர்சனங்கள் பல்வேறு தரப்பிலும் வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக அது சமூக வலைத்தளங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றில் தனிப்பட்ட முறையிலும் அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதற்கு உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுகிறார்கள். இதுவரை ஒரு 10க்கும் மேற்பட்டோர், அது யூடியூபர்களிலிருந்து எம்எல்ஏக்கள் வரை மற்றும் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பதிவுகளை இட்டவர்கள் வரையும் இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு அரசுகளில் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் இது போன்ற ஒருத்தர் பேசினார், ஏசினார் அல்லது ஏதாவது ஒரு புகார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காண்டி கைது நடவடிக்கைகள் இவ்வளோ இல்லை. இதில் குதிரை பேரம் தனி. வெறும் பேச்சு விமர்சனத்துக்காக கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் ஒரு 10க்கும் மேற்பட்டோர். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதிய அரசு நடவடிக்கை இது போன்று இருப்பது ஆரோக்கியமானதா இல்லை அது அவசியம் தானா? அதாவது ஒரு அரசு மீதோ இல்லை ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை மீதோ பொதுவெளியில் கருத்து சுதந்திரம் அவர்களை பற்றியான குறை நிறைகளை சொல்வது கருத்துரிமை தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு வரம்புகள் இருக்கின்றன. இந்த வரம்புக்குள் நம்ம பேச வேண்டும். நம்மளுக்கு பேச்சு உரிமை இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு போக முடியாது. அதனால் ஒரு சில விஷயங்களில் அந்த பேச்சு உரிமைக்கு மீறி கைது பண்ணியிருந்தால் கோர்ட்டே இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் உடனே ஓன் பெயிலில் போங்கன்னு சொல்கிறாங்க. அது வேற. ஆனால் அன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு நடவடிக்கையில் இறங்குவது அரசனுடைய கடமை. அது சென்ற ஆட்சிக்கும் அதில் நிறைய முன்னுதாரணங்கள்லாம் உண்டு. நிறைய சொல்லலாம். சொல்றதுன்னா திமுக பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ முன்னுதாரணங்களை சொல்லலாம். இப்போ நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதாவது ஓரளவுக்கு ஒரு ஒரு பேச்சுரிமை கருத்துரிமைன்னு நீங்கள் சொன்னால் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற எம்எல்ஏ பேசுனது யாராவது ஏற்றுக்க முடியுமா? ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்க முடியுமா? அதுக்கு முன்பு மறைந்த முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய மேடைகளிலேயே நீங்கள் உத்தரவிட்டால் அவர்களுடைய தலைகளையே நாங்கள் கொய்து விடுவோம், அவர்களை அழித்து விடுவோம் என்றெல்லாம் பேசுவது சட்டமன்றத்துக்கு உள்ளேயே அது போன்று பேசுவதும் நம்ம வழக்கமாக பார்த்தது. அந்த இப்போது அவர் கட்சியோட பொதுக்கூட்ட மேடையில் பேசுனதுக்கு ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்திற்கு உள்ள சபாநாயகர் இருக்கையை தள்ளி விட்டுட்டு உட்காந்த திமுக உட்காந்த எம்எல்ஏ உட்காந்த வரலாறுலாம் உண்டு. இன்னைக்கும் நீங்க இன்னைக்கும் நீங்க வேணா எடுத்து நீங்க இதுல சொல்லல. இது சட்டமன்றத்துக்கு உள்ள சட்டமன்றத்துக்கு உள்ளே சொல்லலாம். பொதுக்கூட்டங்கள்ல பொதுக்கூட்டங்களில் அது மாதிரி பேசுபவர்கள் மீது நடவடிக்கை நிறைய எடுக்கப்பட்டிருக்கிறது. சில நபர்கள் அதை நான் பெருசா எடுத்துக்கல, மன்னிச்சு விட்டுறேன்ற சொன்ன வரலாறு உண்டு. அதான் கேட்குறேன். அந்த மாதிரி வரலாறுகள் உண்டு. இல்லை இது மறுபடியும் தொடரக்கூடாது அப்படின்றதற்காக இந்த கைது நடவடிக்கை எடுத்தால்தான் இது திரும்பவும் தொடராது. அதாவது நீங்கள் சட்டமன்றத்தை லாக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அங்கேயே உடைச்சி எலும்பெல்லாம் உடைச்சிருவோன்னு ஒரு முதலமைச்சரை சொல்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அது எப்படியும் கைது பண்ணுவாங்கன்னு தெரியாமையா சொல்கிறாரு அவர். நான் கேட்குறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது மாதிரி பேசினா கண்டிப்பாக கைது நடவடிக்கை இருக்கும். இது திருநாட் சவன் கூட போடலாம் இதில். ஏன்னா ஒரு ஒரு கொலை செய்கின்ற அளவுக்கு பேசுறது தானே. எலும்பு உடைச்சிருவோன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு வன்மத்தை நீங்கள் பேச்சுரிமையில் இந்த அரசை பற்றி குறை சொல்லுங்க, இந்த அரசனுடைய நிலைப்பாடை சொல்லுங்க, இந்த அரசனுடைய நடவடிக்கையை பற்றி பேசுங்க மக்கள்கிட்ட. நீங்கள் பொதுக்கூட்டத்தில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போ நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சட்டமன்றம் எப்போ நடந்தாலும் இந்த எம்எல்ஏ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கையில் எடுப்பாருன்றது எடுக்க மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? இப்போ கோர்ட்டு ஜாமீன்லாம் கேட்கும்போது அந்த உத்தரவாதத்தெல்லாம் கோர்ட்டில் கேட்பாங்க. நீங்கள் சட்டமன்றத்தை உள்ளே போய் இது மாதிரி செய்வேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. உங்களை அந்த இடத்துக்கு அனுமதிக்கலாமா அப்படின்றத எது தரப்புல அரசாங்க தரப்புல வக்கீல் பேசுவாங்கல்ல. அடுத்தது இது சபாநாயகர்கிட்ட பொதுமக்களே இது சம்பந்தமான மனு கொடுக்கலாமான்றது தெரியல எனக்கு. சட்டத்தில் அப்படி இடம் இருக்கான்னு தெரியல. ஒரு சமயம் அப்படி ஒரு சட்டத்தில் இடம் இருந்தால் இப்போ பிஹெச் பாண்டியன் மாதிரியான சபாநாயகர்களாக இருந்தால் சட்டமன்றத்திற்கு உள்ளே வருகின்ற நேரத்தில் இதே நிலைமை அவர் கையில் எடுத்தாருன்னா டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு எம்எல்ஏ தேவையில்லாமல்
பதவி நீக்கம் ஈஸியா போயிடும். அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் அப்படி பேசுறது நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே இருந்துட்டு அடுத்த கேஸ் வரும்போது சபாநாயகரே 5 வருஷம் இருந்த இது வரலாறு. சபாநாயகர் பொதுக்கூட்டத்தில் பேசுனது ஓகே. இது போல இந்த ஜென்சி விங்கில் அன்பானந்தம் என்பவரை வந்து கைது பண்ணுவதற்கான முயற்சி ஈடுபட்டு அது நீதிமன்றம் அதன் பின்னர் வந்து அதற்கு வந்து பிணை கொடுத்தது. இதே போல சரண் ஜெயராமன், வினோத் சூரியகுமார், இந்திராணி சுரலைமுத்து இவங்க எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் சில கருத்துக்களை தெரிவித்தது, அமைச்சர்கள் மேலே சில கருத்துக்கள் விமர்சனங்களில் இப்போ அதிகமாக வர்றதுனால தெரிவித்ததுனால கைது பண்ணியிருக்கிறாங்க. மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு 10க்கும் மேற்பட்டோர் கருத்து தெரிவித்து விமர்சிப்பதற்காக கைது செய்யப்படுவது அது ஒரு சரியான செயலாக? இதற்கு முன்பு ஊடகவியலாளர்களும் இதுபோல் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவது, செல்ஃபோன்கள் பறிப்பது, ஒரு புகார் கொடுத்தார்கள் அல்லது புகார் கொடுக்கவில்லை என்றால் சோமோட்டோவே காவல்துறையினர் இப்போது நடவடிக்கை எடுப்பதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இன்று சில நாளிதழ்களில் அது தொடர்பான தலையங்கங்கள் செய்திகளும் வந்திருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் இவ்வளவு துரிதமாக எடுப்பது இது ஏதாவது ஒரு திசை திருப்பதற்காக பண்ணுறாங்களா, இல்லைன்னா இது எடுக்க சரியான நடவடிக்கைகள் தானா எல்லாமே? இப்போ என்ன இந்த நடவடிக்கைகள் வந்து நீங்கள் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு 60 நாள் ஆயிருக்கு, ஒரு 75 நாள் கூட 2.5 மாதம் கூட வரல. அதுக்கட்டி நீங்கள் ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து அலோவ் பண்ணிகிட்டே போனாங்கன்னா இது இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் அவங்களுக்கு ஒரு இதாக இப்போ வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறத வந்து நாளைக்கு வந்து இந்த விமர்சனங்களை வந்து புறந்தல்லாமே போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, இது இன்னும் அதிகமாக உறுதியாயிரும் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் தாவேகாவை பொறுத்த நான் இன்னும் ஆதரவாளர் கிடையாது, உங்களுக்கே தெரியும். தாவேகாவினுடைய ஆதரவாளர் கிடையாது நான் பொதுவாக பேசுகிறேன். ஏற்கனவே திமுக நீங்கள் செய்ததை அவர்கள் கொஞ்சம் செய்கிறாங்க, அவ்வளோதான். 100% செய்ததை அவர்கள் 10% செஞ்சிட்டு இருக்காங்க.